அம்மா சொல்றது கேளுங்கம்மா. யமுனா அப்படி வருதுமா, யமுனா அப்படி வருதுமா. தில்லி மதுரா தாஜ்மஹல்லேருந்து யமுனா வருதுமா. யமுனா வந்தா சம்மன் கலர் பார்த்தா சம்மனா இருக்கு, கையில எடுத்தா மண்ணு கலர் தெரியும். கங்கா இந்த பக்கம் வருதுமா. ரிஷிகேஷ் ஹரித்வார் கான்பூர் கங்கா வருதுமா. கங்கா வந்தா கொஞ்சம் பச்சையா இருக்குமா. அம்மா பார்த்தா பச்சையா இருக்கு, கையில எடுத்தா வெள்ளை தெரியும், கண்ணாடி மாதிரி தண்ணி. குளிக்கிறதுல 3 ஒண்ணா சேருது. அங்க போனோம் கங்கா ஜமுனா தெரியும், சரஸ்வதி தெரியாது. சரஸ்வதி பூமியில இருந்து உள்ள வருது, சரஸ்வதி கண்ணில பார்க்க முடியாது. பாவனை பண்ணுது. நீங்க எப்பவுமே வந்தா 3 இருக்கு, எப்பவுமே 2 தெரியும், 1 தெரியாது. 1 அடியில இருந்து போகுது. அதுக்கு அதே வந்தா நீங்க தலையில 3 ஜடை பின்னுங்களம்மா. நீங்க 3 ஜடை பின்னணும், வெளிக்கு 2 தெரியும். ஒரு கால் தெரியாது, ஒரு கால் நடுவு தானே. அத மாதிரி சரஸ்வதி எப்படி வந்து ஃபிட் பண்ணாரு. நான் சொல்றது புரிஞ்சுச்சுமா? புரிஞ்சது. கடையில சொல்லிட்டீங்கல்ல, புரிஞ்சு. சூப்பர். அம்மா ஹலோ, சங்கம்ல குளிக்கிறதுல நிறைய பிச்சைக்கார வந்துருவாங்க. கையில தேங்காய் கொடுத்தா, பால் கொடுத்தா, படை கொடுத்தா, அதை கையில கொடுத்தா வாங்காதீங்க. நான் இங்க சொல்றேன், இங்க சொல்ல முடியாது. நீங்க வாங்கணும் என்ன சொல்லுவாங்க, கங்கை விடுங்க பொண்ணுங்கானே 300 கூட 500 கூட படம் கேட்போம். எதை கையில கொடுத்தா தொடவே தொடாதீங்க. ஒரு தேங்காய் வச்சிருக்க 100 பேருக்கு தருவாங்க. நீங்க வாங்கி போடணும், மறுபடியும் எடுத்து போட்டுல வச்சிருவாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு பால், 5 லிட்டர் கங்கோட தண்ணி. இங்கே கொடுத்தாங்க பால், ஏதோ ஃப்ரீயா கொடுக்குறாரு, ஊற்றிடலாம் நினைக்கிறோம். டக்குனு கொடுத்தோடனே நாம தெரியாம தோட்டோடு வாங்கிடுவோம், அவ்வளோதான். ஏமா நாங்கள் சொல்றது உங்களுக்கு சேஃப்டிக்கு தான். நீங்க வாங்கி போடுற அது உங்க விருப்பம் தான்.